அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த கடைசி வருஷம் இருக்கு இல்லையா, அலி ரலியல்லாஹு அன்ஹு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நிறைய நடக்குது. அது எல்லாமே ஹதீஸ்களில் இருக்குது. ஏன்னா நான் வந்து தேடி நான் வந்து அலி வந்து இவனை ஒரு முத்திரை குத்தப்படுதில்லை, அலி வந்து இவன் பூஸ்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு. பூஸ்ட்டு பண்ணி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது அதனால் வந்து நான் வேணும்லாம் எடுத்துகிட்டு வரல, நடந்த சம்பவங்கள் இந்த வருஷத்தில் நடந்த சம்பவங்களில் இது ஹைலைட்டான சம்பவங்கள் நிறைய நடக்குது. இதில் இந்த ஒரு சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னா, இது அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த நஜரான் வாசிகள் வராங்க இல்லையா, அந்த கிறிஸ்தவர்கள், அவங்க டீல் ஓகே பண்ணுறாங்க. அதாவது ஜிஸியா நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அந்த டீல் ஓகே பண்ணுறாங்க. அப்போ அந்த வசூல் பண்ணுறதுக்கு ஆள் போகணும்ல, அதை எவ்வளோ மதிப்பிடுறதுக்கு அபூ உபைதாவை அனுப்புகிறாங்க. அதாவது எவ்வளோ பணம், அதாவது அந்த ஊருடைய ஸ்ட்ரென்த் பொருளாதாரம் எவ்வளோ, அதை கணக்கு போட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு டேக்ஸ் வந்து எழுதணும். இந்த வேலை வந்து அநியாயமாக யாரும் பண்ணிட கூடாதுங்கிறதுனால நம்பிக்கையான ஆளை அனுப்புங்க, நம்மளை மேலே வரம்பு மீறாத ஆளை அனுப்புங்கும் போது அபூ உபைதாவை வந்து ரசூலா அனுப்புகிறாங்க. அவர் போகிறாரு, அந்த ஊருடைய பொருளாதார நிலையை வந்து கணக்கு போடுறாரு, எவ்வளோ டேக்ஸ் இவங்ககிட்ட வாங்கலாம், அநியாயமாக போயிடக்கூடாதுல்ல, சொம ஓவராக சொம போயிடக்கூடாதுல்ல, அந்த மாதிரி சொம இல்லாமல் அவர் எழுதிட்டு வந்துடுறாரு. இதை வசூல் பண்ணுறதுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க. இது வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து போகும்போது அம்ரு பின் ஷாஸ் அஸ்லமி அப்படிங்கிற ஒரு நபி தோழரும் கூட வந்து போகிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, வசூல் பண்ணிட்டு வரும்போது ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் நிறைய வசூல் பண்ணிட்டு வராங்க. மெட்டீரியல் தான் இருக்கும், அப்போ பணம் கிடையாது, இல்லை பொருளாக தான் எல்லாமே வசூல் பண்ணிட்டு வராங்க. அப்போ பொருள் வசூல் பண்ணும்போது ஒரு ட்ரெஸ் எடுத்து இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஏற்கனவே போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு மேலே அது இன்னொரு ட்ரெஸ் அவர் மாட்டுறாரு. மாட்டும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ட்ரெஸ்ஸை கழட்டுங்கிற நிச்சல ஜக் சோடுதல், இந்த ட்ரெஸ்ஸு வந்து இது கழட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை இது இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, இல்லை இது நீங்கள் கழட்டியே ஆகணும், ஏன்னா இது மொத்த முஸ்லீம்களுக்கு சொந்தமானது, நீங்கள் மட்டும் எடுத்து அதை பயன்படுத்தக்கூடாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் கொடுக்கலாம், அவங்க லிஸ்ட்டு அவங்க பங்கு உங்கள் பங்குக்கு வந்துச்சுன்னா அந்த டைமில் இதை எடுத்து நீங்கள் மேலே போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் கோவம் வருது, முகம் சுளிக்கிறார். இவர் ரொம்ப அதிகாரம் பண்ணுறாரு, இவர் வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி கோவம் வருது. கோவம் வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, மதீனாவுக்கு வந்துடுறாரு. மதீனாவுக்கு வந்துட்டு நிறைய சபைகளில் போய், அதாவது அவருடைய ஃப்ரெண்டு சர்க்கிள் அங்கே போய் உட்காருவாங்க இல்லையா, உட்கார்ற இடத்துலலாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி குறை பேசுகிறாரு, ரொம்ப ஓவராத்தான் பண்ணுறாரு, அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரியான ரொம்ப பெரிய ஒரு இவர் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து சொல்கிறார். சொல்லிவிட்டு ஒரு நாள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சபையை வந்து கடந்து போகிறார், வைக்கோடிக்கிறது கம்மி பண்ணி சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையை வந்து அவர் கடந்து போகிறார். கடந்து போகும்போது ரசூலுல்லாஹ் அப்படியே உத்து பார்க்குறாங்க, அவரையே முறைச்சி பார்க்குறாங்க. முறைச்சி பார்த்தோன்னே இவர் கிட்டே போயிடுறாரு, ஏதோ ரசூலுல்லாஹ் நம்மளையே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் உக்காந்த உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ வந்து எனக்கு ரொம்ப நோவினை கொடுத்துட்ட அப்படிங்கிறாங்க, என்னை ரொம்ப வேதனைப்படுத்திட்டா அப்படிங்கிறாங்க. இவர் உடனே பதறி போய் கலிமாவை சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், நான் மறுபடியும் கலிமா சொல்கிறேன், உங்களை நான் நோவினைப்படுத்தினேன்னா அவ்வளோ பெரிய வேதனை, அவ்வளோ பெரிய பாவம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லிவிட்டு, நான் என்ன பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார், அலியை பற்றி இந்த மாதிரி பார்க்குற பக்கம்லாம் போய் பேசுனியா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அலியை பற்றி நீ இப்படிலாம் பரப்பிட்டு இருக்கிறியா அப்படிங்கும்போது சொல்கிறார், யார் அலியை நோவினைப்படுத்தினாரோ அவர் என்னை நோவினைப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து அவர் சொல்கிறாரு, இது மாதிரி வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து அவரை வந்து இது பண்ணாதீங்க. அப்புறம் அவர் சொல்கிறார், நான் உள்ளத்தில் கூட அதுக்கப்புறம் அலியை பற்றி நல்ல விதமாக தான் நான் நினைப்பேன். இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கப்புறம் இந்த ஹதீஸ் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்னத் அஹ்மதில் 27284வது ஹதீஸாக இதில் இருக்குது. அதே மாதிரி தலாயிலுன் நுபுவாவில் 5வது வால்யூமில் 744வது ஹதீஸாக இது இருக்குது. இப்போ இது ஒரு முக்கியமான சம்பவம்.